ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ரேப்பிடோ ஓட்டுற கேப்டன்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா ஒவ்வொரு ரேப்பிடோ கேப்டன்ஸ் நம்ம ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, பிகினர்ஸ் இருப்பாங்க, ரொம்ப வருஷமாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை இப்போலாம் ஓட்டலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் உங்கள் வண்டி ஓட்டினா உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கணும். அதுக்கு வந்து ரேப்பிடோ சைட்லேருந்து நமக்கு வந்து கேட்டால் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, 5 lakhs வரைக்கும் 5 lakhs வரைக்கும் சொல்லிட்டு ஒரு மாயை தான் கேட்டுறாங்க. அவங்களுடைய யூடியூப் சேனல்லே இதை பற்றின ஒரு வீடியோ வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? பைக் டாக்ஸி நண்பன் சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். எதுவுமே அதை பற்றி பேசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கமிஷன் ஏர்னிங்ஸ் அது மட்டும்தான் இருக்கும். பட் எதுவுமே அவங்கள பற்றி வந்து ஒரு போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் நேராகவும் கேட்டாங்கன்னா, இதில் ஒரு நண்பர் எங்கள் குரூப்பில் இருந்த ஒரு நண்பருக்கு வந்து ரேப்பிடோ ஓட்டி அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகும்போது எங்ககிட்ட அப்ரோச் பண்ணார். என்கிட்ட இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமேட்டு நான் வந்து ரிசர்ச் பண்ணி அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டு அவர் வந்து அப்ரோச் பண்ணி அதுக்கு வந்து ஆக்கோ இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று இருக்குது. அது அப்புறமேட்டு எனக்கே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அதை எப்படி கிளைம் பண்ணணும் அது எல்லாமே நான் ஃபர்தராக ப்ராசஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட ஸ்லைடை உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் அந்த போய் வீடியோ பாருங்கள். கம்பல்சரி இந்த வீடியோ தான். இதில் வந்து எப்படி கிளைம் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அது மாதிரி அவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கிளைம் பண்ணியிருக்காரு. கிளைம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து என்ன ஆச்சு, அந்த கிளைம் ஆனதுக்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிதா, அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேசுவோம். உங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையை வந்து அவரே பேசியிருப்பார். அவர் பேசின ஆடியோவும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கும் இப்படிலாம் நடக்குதா, இதெல்லாம் தான் கிடைக்குதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், அதிர்ச்சிகரமாகவும் இருக்கும். என்னடா சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நமக்கு உருவாகுது. இதில் வந்து நான் உங்கள் ரேப்பிடோக்குன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இதை நீங்கள் இந்த பிளானை வந்து ஒரு ரிவர்ட் பண்ணுங்கள், அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு புரியும் போது உங்களுக்கு தெரிய வரும் ஏன் நான் அதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அது அவர் பேசும்போது அவராக பேசுறதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஸோ நம்ம வந்து இது ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுவோம். ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும் என்ன நடந்துச்சுன்னு. நண்பர் ஒருத்தருக்கு அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறமேட்டு அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான். அவர் வந்து என்றைக்கு அப்ளை பண்ணியிருக்காரு பாருங்கள். அது அப்ளை பண்ணி ஒரு வாரம் கழிச்சு தான் அவர் இது பண்ணுறாரு. 20 நவம்பர் அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணி 28ஆம் தேதி 8 நாளுக்குள்ளே அவருக்கு கிடச்சிது. அமௌண்ட் பார்த்துங்க, ₹784.35. இந்த அமௌண்ட்டு தான் கிடச்சிருக்கு அவருக்கு. இது வந்து கிடச்சிருச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு அவருக்கு? ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஓபிடியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட் பேஷண்ட் சொல்லுவாங்க, இன்பேஷண்ட் 2 சொல்கிறாங்க. இன்பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கவர்னு பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் கவர் ஆகும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் ஓபிடிக்கு பார்த்தீங்கன்னா 3,000 வரைக்கும் தான் கவர் ஆகும் சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டுமே அவங்களுக்கு ஃபுல்லாக கிளைம் ஆகலை. அதுதான் பிரச்சனை. இதில் வந்து அவங்க சொல்கிறது பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் பாருங்கள். இதுதான் பிரேக் பேர் பண்ணிங்கன்னா ₹500 டிடக்ஷன் பண்ணிவிட்டு வருது. இந்த பாருங்கள், மொத்தம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அமௌண்ட்டு ₹1,386. அதில் பார்த்தீங்கன்னா ₹601 அந்த டிடக்ஷன் ₹500 ப்ளஸ் அந்த சம்திங்லாம் பிடிச்சான் பாருங்கள். இதை பிடிச்சி போக ₹601 பிடிச்சிட்டான். அவருக்கு கிடைச்ச அமௌண்ட்டு ₹784 தான். இதுவும் அவர் வந்து முயற்சி பண்ணி கிடைச்சது அமௌண்ட்டு. ஆனால் அவருக்கு வந்து ஏமாற்றம் தான். ஆனால் அவருக்கான செலவு அவர் வந்து ப்ரைவேட் அலைஞ்சது. இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, எந்த ஒரு காம்பன்சேஷனும் கிடைக்கல. பட் இது கிடைச்ச அமௌண்ட்டு அவருக்கு வந்து திருப்திகரமாகவும் இல்லை. அவர் அதே சொல்லுவார், நீங்கள் ஆடியோ கேட்கும்போது உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இதை உங்களுக்கு இதை சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த பாருங்கள், இதுதான் சொல்லியிருந்தேன். இதில் போட்டிருக்குங்களா, ஓபிடி ட்ரீட்மெண்ட் ₹3,000. ஓபிடினா இப்போ ஒரு 2 விதமான ட்ரீட்மெண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா. இன்பேஷண்ட்னா அவுட் பேஷண்ட் சொல்லுவாங்க. ஓபிடினா அதான் மீனிங். அவுட் பேஷண்ட்னா இப்போ வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து போவீங்க, அட்மிட் ஆகாமல் ஆன் த டேலே வந்து நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டிங்கன்னா அது ஓபிடி கவரே சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,000 தான் தராங்க. இப்போ நார்மலாக ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸு போனாலே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ கேட்பாங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு கன்சல்டன்சிக்கே ₹700 1000 கேட்குறாங்க. இந்த இடத்துல இவருக்கு வந்து ஒரு கட்டுற மாதிரி ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னா இவ்வளோ அவங்க எக்ஸ்ரேக்கு சொல்லுவான், ஸ்கேன் பண்ண சொல்லுவான். அந்த அமௌண்ட் இது சரியான அமௌண்ட்டு தானா? நீங்களே பாருங்கள். அப்போ அவருக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காரு, எல்லா பில்லுமே வச்சுருக்காரு. வச்சுருந்துமே அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹500 டிடக்ஷன் போய் வெறும் ₹784 தான். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி. அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு போனது, அவர் வண்டி போயிடுச்சு, அவர் மொபைல் போச்சு, எல்லாமே அவரே சொல்லுவார். அது அந்த எனக்கு என்னென்னா ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்த அவர் செலவு பண்ண அந்த ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னு பரவாயில்ல.
ப்ரைவேட் ஆப்பா எதை நம்பி நம்ம வண்டி ஓட்டுவாங்க நீங்களே சொல்லுங்கள். புரியுதுங்களா? இப்போ அவர் கிட்டத்தட்ட வந்து 10,000 மேலே செலவாகி சொன்னார் என்கிட்ட. 10,000 மேலே செலவு பண்ண அமௌண்ட்டையாவது ஃபுல்லாக கொடுக்கலாம். அப்புறம் அது வரைக்கும் அதில் இதுவரை இல்லாமல் அவர் கேட்பார் பாருங்கள். ஒரு என்ன சார் ஆச்சு, உடம்பு சரியாயிடுச்சா, அப்படி கூட ஆறுதலுக்கும் ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன சார் ரொம்ப வண்டி ஓட்டாமல் இருக்கீங்க, எப்போ வண்டி ஓட்டுறேன்னு கேட்குறாங்களாம். புரியுதுங்களா? அப்போ அவன் வந்து நீங்கள் நல்லா ஸ்டார்ட் ரேட்டிங் வச்சுருக்கீங்க, எப்போ வண்டி ஓட்டுங்க. அடிபட்டதுக்கு அவங்க கடுப்பாயிட்டார் அவர். இங்கே எனக்கு வந்து அமௌண்ட்டும் காம்பன்சேஷனும் கிடைக்கல, அடுத்து எப்போ வண்டி ஓட்டுவீங்க, அவர் இன்னும் மீனிங்னா எப்படா சாவானே அதேமாதிரி கேட்குற மாதிரி தான் மீனிங் இருக்குது டேரெக்டாக. ஸோ ரொம்ப ரொம்ப ரேப்பிடோ வந்து பக்கா மட்டமான ஒரு தில்லுமுள்ளு கம்பெனி சொல்கிறேன், 420 கம்பெனி சொல்கிறதுக்கு வந்து நான் தைரியமாக சொல்கிறேன். இந்த அளவுக்கு கேவலமாக இருக்கானுங்க. அதை வந்து அவர் பேசும்போது அவருடைய ஆதங்கத்தை நீங்கள் அவர் சொன்னார். அதனால எனக்கு எல்லாருக்கும் இந்த ரேப்பிடோ ஓட்டுறவங்க தெரியுன்றதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணுறேன். அவரை வாங்க நம்ம அவர் பேசின ஆடியோ கேட்போம். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு அந்த ஃபீலிங்ஸ் வந்து புரியும். அப்போ கேட்கும்போது உங்களுக்கு அந்த கோவங்கள் வரும். தயவுசெய்து நீங்கள் வந்து இதை எல்லோரும் பேசி கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து மாற்ற சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமா இருக்குது. அதுக்கு தான் சொல்ல வரேன். சரி வாங்க நம்ம அந்த ஆடியோ கேட்போம். ப்ரோ ப்ரோ உடம்பு எப்படி பரவாயில்லைங்களா உங்களுக்கு? பரவாயில்ல ப்ரோ இப்போ ரேப்பிடோவில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல ப்ரோ? அதான் ப்ரோ. இப்போ அது உங்களை மாரி ஓட்டுறவங்க நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. அதை உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுங்கள, அது மற்றவங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதை பற்றி. ஸோ அதை ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அதை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் எப்படி கிளைம் ஆச்சு, இவ்வளோதான் அமௌண்ட் கிளைம் ஆச்சு, ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சொல்கிறீங்களா ஜி? உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆக்சிடென்ட் எவ்வளோ நாள் ஆகுது? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி 1.5 மாசம் ஆகுது. 1.5 மாசம் ஆகுதுங்களா? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு ஜி? ஆர்டர்ல இருக்கும்போது போயிட்டு இல்ல ப்ரோ, ஆர்டர் முடிச்சுட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமா. இப்போ வந்து கஸ்டமர் யாரும் கிடையாது, தனியா சோலோ வரும்போது ஆக்சிடென்ட். அது ரேப்பிட்ல ஒரு ப்ளஸ் என்னன்னா, அந்த டேல வந்து நீங்க வண்டி எடுத்திருந்ததுனால ஓட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிருக்கு இல்லைங்களா? நம்ம டீட்டெயிலாக அன்னைக்கு பேசும்போது சொல்லியிருந்தீங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் ஆனா மற்ற ஆப்ல ஓலல அது கூட கிடையாது. இவன் ஏதாவது இன்சூரன்ஸ் தரான்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது வந்து பாராட்டலாம். ஆனா உங்களுக்கு என்ன அடிபட்டுச்சு, என்ன எவ்வளவு செலவாச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஆயிடுச்சு ப்ரோ, 10,000 மேலே ஆயிடுச்சு. 10,000 கையே உடஞ்சிருச்சு. எந்த கை, வலது கையா இடது கைங்களா? ரைட்டு கை. இது சாப்பிட்ற கையா? ரொம்ப கஷ்டம் தான் இப்போ உங்களுக்கு. ஆமா, ரொம்ப சாப்பிட சிரமம்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. இப்ப நடந்து எத்தனை மாசம் ஆகுது கேட்டா? நடந்து எத்தனை மாசம் ஆகுது? நடந்து கரெக்டா லாஸ்ட் இது 30ஆம் தேதி போன மாசத்துக்கு முந்தின மாசம் ஆச்சு. ஓகே ஓகே. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஆயிடுச்சுங்களா? இப்போ 2 months ஆச்சு. நைட் ஒரு 10 இருக்கும், 10 மணி ஆச்சு. நைட்டு ஒரு 3 ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். அன்னைக்கே நீங்க உடனே ஹாஸ்பிடல் போனீங்க? நைட் எல்லா ஹாஸ்பிடல்ல ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் பெரம்பலூர்ல இருக்க விஎஸ்ஹெச் ஹாஸ்பிடலுக்கு போனா, 2வது ராயப்பேட்டேன், 3வது ஒரு கிளினிக் அந்த இது கிட்ட போயிட்டு கட்டுலாம் போட்டு, அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 2-3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். ஆக்சிடென்ட் ஆனேன் ப்ரோ. ப்ரோ ரேப்பிடோ சப்போர்ட் உங்களுக்கு பண்ணிச்சிங்களா ஆக்சிடென்ட்க்கு அப்புறம்? என்ன நீங்க கால் பண்ணீங்க, என்ன கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இருந்துச்சு, சப்போர்ட் இல்லைங்களா? என்கிட்ட நீங்க சொல்லிருந்தீங்க, அதை நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், அதுதான் கேட்டேன். ரேபிட் வர அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. அவங்க கால் பண்ணா அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன், எங்க சைட்ல இருந்து பேக்கப்ல இருந்து கால் பண்ணுவோம் மட்டும் சொல்லிட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைட்ல இருந்து கால் பண்ணிட்டு இந்த ஆப் ஏற்றுங்க, ஏசிகே பேசி நீங்களே இது பண்ணுவீங்க, டாக்குமெண்ட்ல நீங்களே அப்லோட் பண்ணீங்கன்னா காசு வரும் அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்மளே பண்ணீங்கன்னா ஓபிடி ட்ரீட்மெண்ட்னா, அதாவது நான் பண்ணது அதிகம். ஆனா நான் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ண, அதனால ஓபிடி, அதனால எனக்கு 3000 ரூபாய் தரணும். ஆனா 3000 ரூபாயும் 1300 ரூபாய் கொடுத்துட்டு அதுலயும் 600 எவ்வளவு குடிச்சிட்டானுங்க. குடிச்சிட்டு கையில 700 சில்லறதா கொடுத்தானுங்க. ஆமா, அந்த ப்ராசஸும் வந்து உங்களுக்கு பண்ணி கரெக்டா நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. அது ப்ராசஸ் பண்ணி 8 நாள் கிட்ட ஆயிடுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுடைய கோரிக்கையும் இதா இருக்கும், மற்றவங்களுக்கு கோரிக்கையும் இதா இருக்கும் ஓட்டுறவங்களுக்கு. இப்ப ஓபிடிக்கு ட்ரீட்மெண்ட் 3000 ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா அது இப்ப நீங்க உங்களுக்கு பாருங்க, கை பிராக்சர் ஆயிருக்கு, அது உங்களுக்கு இப்ப வண்டி ஓட்ட முடியாது. இப்ப அது வரைக்கும் யார் பணம் கட்டுறது? அத உங்களை நம்பி ஓட்டி ஒருத்தவங்க வீட்டுல இருக்காப்ல,
ஆனா வந்து அதுவும் மறுபடியும் ஓட்டாம இருந்ததுனால மறுபடியும் போன் பண்ணி எப்போ ரைட் அடிப்பீங்க அப்படின்னு கேக்குறேன். கை கொஞ்சிச்சுன்ற சரி சரி எப்போ சரியாகும் எப்போ அடிப்பீங்க. அப்ப வந்து அவனுக்கு வந்து உனக்கு இருக்கிறதுக்கு உயிர் பணம் விடுவான் போல அவன். அந்த தான் இருக்கானுங்க. அதான் ரொம்ப தவறா இருக்கு இதெல்லாம். அதான் எனக்கு அதுதான் சரி. இதை நீங்க சொன்ன உடனே என்னடா இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி போன் பண்ணி உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு சார், பரவாயில்லையா சார், இப்ப எனக்கு பரவாயில்லையா, அந்த மாதிரி கேட்டா கூட மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். காசை பணமா கூட இல்ல, வார்த்தைக்கு ஆறுதலா கூட சொல்ல மாட்டாங்க. எப்போ ஓட்டுங்க கேட்கறான் பாருங்க அவன். இல்ல ப்ரோ, அப்படிதான் கேக்குறான். இல்ல இப்ப அந்த வீடியோ அந்த நீங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ரேபிடோக்காரன் ஆக்கோன்னு சொல்லிட்டான். அது ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் என்னன்னு வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை அவன். நான் தான் உங்களுக்கு நீங்க கேட்டீங்க, குரூப்ல கேட்டீங்க, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல, ஓபிடியில் இவ்வளவு கவர் ஆகுது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகணும் இல்ல, அந்த டீட்டெயில் எல்லாம் சொன்னாம சொல்லல, எதுவுமே சொல்ல. அதுதான் நான் அப்புறமேட்டு என்னென்ன பண்ணோம் அப்புறம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணா அந்த பில்லு எனக்கு என்னன்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தர தேவையில்ல ஓபிடிக்கு. நீங்க எவ்வளவு பில்லு அமௌண்ட் வந்து கவர் ஆகுதோ ஓபிடில, நீங்க ட்ரீட்மெண்ட் பிரைவேட் ஆட்ல காமிச்சிருக்கீங்க ஓகேங்களா, அந்த அமௌண்ட் வந்து 10,000 வரைக்கும் அந்த அமௌண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து கொடுத்துட்டு இவ்வளவு நாள் நான் கிட்டத்தட்ட வண்டி ஓட்டாம இருக்கேன் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொஞ்சம் கொடுக்கலாம், அவங்க அக்கௌண்ட்ல போடலாம். இப்ப அது அவருடைய வாழ்வாதாரம் போகுது இல்ல, உங்களுடைய வாழ்வாதாரம் போகுது இல்ல, உங்களை நம்பி ஓட்டவங்களுக்கு. நானும் இதுல வந்து என் கை ஒஞ்சுது, பைக் ஒஞ்சி 2 மாசமா வண்டி வந்து சர்வீஸ் சென்டர்லயே இருக்கு. அதுல வந்து போனும் போச்சு, 21,000 போனும் போச்சு. போனும் போயிடுச்சு. போனும் போச்சு, பேண்ட் ஷர்ட் ஆக்சிடென்ட்ல ரோட்ல தேஞ்சி கிழிஞ்சே போயிடுச்சு. அன்னைக்கு ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, அன்னைக்கு வந்தவங்க யாரும் உங்களுக்கு காப்பாத்திரியே ஹாஸ்பிட்டல் எடுத்திருக்காங்க. 2 பேர் வந்து அவங்கள கடிச்சு அவ்வளவு நேரம் நின்று ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விட்டு அமிச்சாங்க. அதுதான் உங்க அம்மா அப்பா புண்ணியம் செஞ்ச புண்ணியம் அது. புரியுது ப்ரோ. அதுதான் எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நானே நினைச்சேன் அவனா ஆப்ல வந்து 5 லட்சம் இன்சூரன்ஸ் சொல்றானே, 5 லட்சம் என்னதான் சொல்லிட்டு அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் நான் அந்த 3,000 ரூபாய் வரும்னு நினைச்சேன். சரி 3,000 500 பிடிப்பான்னு நினைச்சேன். மீதி 2,000 தான் வரும்னு நினைச்சேன். அதுலயும் பாத்தீங்கன்னா வந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 700 தான் போட்டிருந்தீங்க. 700 ரூபாய் தான் போட்டு. அந்த 700 அமௌண்ட் எதுக்கு செலவாகும்? உங்ககிட்ட முயற்சி எடுத்து 700 ரூபாய் அமௌண்ட் வந்து நான் ஆட்கொள்ளிக்கு போயிட்டு வர ஆட்டு தொழிலே அவ்வளவு. இதுதான் ஜி, இவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும் ஜி. இது மாதிரி அடுத்த ஓட்டுறவங்க கொஞ்சம் உஷாரா இருப்பான்ல, அதுக்காக தான் சரி. இது ஒரு யாருக்கும் இதை பத்தி யாரும் தெரியாது, விவரம் தெரியாது. அதுதான் சரி நம்ம உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சுதான் உங்க நம்ம சொல்றதை விட நீங்களே பேசும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உண்மையாவும் இருக்கும். இப்ப உங்களுக்கு என்ன ஜி, இப்ப உடம்பு பிராக்சர் வந்து குணம் ஆயிடுச்சுங்களா எப்படி? இல்ல, ஒரு கை வந்து பெர்மனண்டா பெண்ட் ஆயிடுச்சு. ஐயோ, போனியா போச்சு. இப்ப நீங்க இது மாதிரி ரேப்பிட ஓட்டணும் நினைப்பீங்களா? அவ்வளவுதான், நான் இது மேல ஓட்ட இல்ல நான் சண்டை போட்டு இதுக்கப்புறம் ஓட்ட மாட்டேன், ஐடியா ஒன்னா இது பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களே கட் பண்ணிட்டாங்க, காலை கட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனா இந்த ஒருத்தருக்கு ஆபத்துல இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும். அது கூட பண்ணாம உங்களுக்கு வந்து எப்போ ஓட்டிங் கேட்கலாம் பாருங்க. அதாவது நீங்க வந்து நல்லா ஓட்டிருக்கீங்க, நிறைய ஸ்டார் ரேட்டிங் இருக்கு, அதனால வந்து சொன்னதா என்ன சொன்னீங்க. அப்ப அவனுக்கு பாருங்க. அது இல்லாம எப்ப நீங்க வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுவும் சொல்லுங்க. என்ன சொன்னீங்களே, இன்சென்டிவ்காக தான் ஓட்ட ஆரம்பிக்கும் போது எனக்கு இதாச்சு, அதான சொன்னீங்க? ஆமா இன்சென்டிவ் 10,000 ரூபாயும் இது போனஸ் 10,000 ரூபாய், வீக்லி இன்சென்டிவ் 5,000 ரூபாய் போட்டுருந்தாங்க. அந்த 5,000க்கும் 10,000க்கும் 15,000 வருஷம் அப்படி ஓட்டுனேன். கடைசியில அந்த இன்சென்டிவும் கிடைக்கல, கிட்டக்கே போகாம இருக்கும் போது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமா, இன்னும் ஒரு 14 ரைடு முடிச்சிருந்தா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அதுக்காக நீங்க ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ரைடு எடுப்பீங்க? நான் காலையில ஒரு 8 மணி, அதெல்லாம் நைட்டு ஒரு 10 மணி, அந்த மாதிரி ஒரு ரைடு கூட கேன்சல் பண்ணாம ஓட்டுவேன். எல்லா ரைடு எடுப்பீங்க, சின்ன ரைடு இருந்தாலும் லாங் ரைடு எல்லாமே எடுப்பீங்க. அது இன்சென்டிவ்காக எடுப்பீங்க. பிக்கப் எதுவுமே பார்க்க மாட்டேன். இல்ல உங்களுக்கு அப்பனா ஒரு நாளைக்கு எத்தனை ரைடு எடுத்துப்பீங்க பர் டே? வந்து ஒரு 28-30 ரைடு எடுப்பேன். அப்பா, அதுல தோள்பட்ட வலி, முதுவல்ல பெண்டு கழிஞ்சிருக்குமே, வரவெல்லாம் குண்டு குண்டா வருவாங்க. அதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கு, மைண்ட் அந்த டார்கெட்ல வந்து ஓட்டணும் சொல்லிட்டு நம்ம ரேப்பிட வந்து மைண்ட பயன்படுத்திட்டான். அதனால நீங்க என்ன பண்ணணும், நீங்க அந்த போக்கஸ்ல ஓட்டுறதுனால உங்களுக்கு வந்து கவனம் சதறிடுச்சு. இப்ப பிரச்சனையை வந்து ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு மெயின் காரணம் இந்த ஒரு காரணமும் இது வந்துருக்கு உங்களுக்கு. ஆனா வந்து ஆக்சிடென்ட் ஆனது வந்து நம்ம தப்பே கிடையாது. டெம்போக்காரன் சர்ன்னு வந்து போயிட்டு
அதுதான் அந்த சொல்ல வரேன். தப்பு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இது வந்து 10,000 ரூபா நமக்கு கிடைச்சா நம்ம வீட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து டார்கெட் கொடுத்து ஓட்ட சொல்லி நம்மளுக்கு பண்ணி இப்படி பண்ணிட்டாங்களே, அதுதான் அந்த வகையில சொல்ல வரேன். அது வந்து ஒரு ஃப்ரீயா இத்தனை நாள் நீங்க ஓட்டலாம், ஒரு அந்த டார்கெட் சொல்லலாம். என்ன இன்ஸ்டன்ட்னா இத்தனை நாள் முடிச்சாதான் கொடுப்பான், அந்த வீக்குள்ள முடிச்சாதான் கொடுப்பான், அவன் எல்லாம் கொடுக்க மாட்டான்ல அவன். ஆமா ஆமா. அப்ப கொடுக்கணும் என்ன இருக்கிறவன் நல்லா ஓட்டுறாரு சொல்லிட்டு சரி இவ்வளவு ஓட்டிருக்காரு கிட்டக்கு வந்திருக்காரு கிட்ட வந்து என்ன இருக்காரு அந்த அமௌண்ட்லயாவது இன்சென்டிவ்லயாவது 14,000 மிஸ் ஆச்சு, அந்த ரேட்ல இவ்வளவு அமௌண்ட் போக மீதியாக கொடுக்கணும்ல. அந்த மாதிரி செய்யல இல்ல. அந்த காசே வரல, அப்படியே நின்று போச்சு. அந்த டேட் முடிஞ்சோடனே அப்படியே காணாம போச்சு. ஆமா, இப்ப பாருங்க அந்த ஓட்டின உழைப்பும் போச்சா. அதுதான் ப்ரோ. சரிங்க ப்ரோ, அதுக்குதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரிங்க ப்ரோ, இதுல இருந்து ஒரு அனுபவம் வந்து மத்தவங்களுக்கு கொஞ்சம் லேர்னிங் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை வந்து நான் வீடியோ மேக் பண்ணி போறேன் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. உடம்பு பாத்துங்க. ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. நானும் அவர் பேசியிருப்போம். அவர் பேசுகிற ஒவ்வொரு கேள்வியும் ஒரு ஆதங்கமும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு அவருக்கு அந்த அடிபட்டு தான் அந்த ஃபீலிங்ஸ் உங்களால் உணர முடியும். நான் அவர் இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தனால தான் எனக்கு இந்த வீடியோ மேக் பண்ணி இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். என்னடா அது ரேப்பிடோ வந்து இருக்கிற ஒரு சைடு மட்டும் காட்டிகிட்டு இருக்காங்க. ரேப்பிடோ ஈவினிங்ஸில் பர் டே இவ்வளோ இருக்குன்னு ரேப்பிடோ இன்னொரு பக்கத்தில் காட்டணுன்றதை தான் நான் எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்கள் ரேப்பிடோ ஓட்டுற கேப்டன்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண தான் அது வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். அப்போது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு உதவியாக இருக்கும், ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை அடுத்தடுத்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன், போர்ட்டர் சம்மந்தமாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்க சொல்லி அதையும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னா மெயினாக நிறைய பேருக்கு ஐடி சஸ்பெண்ட் ஆகுதுக்கு நிறைய பேர் சஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோவும் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.